2 நாள் பயணமாக இன்று மாலை இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் புட்டின் பயன்படுத்துவதற்காக RS செனட் கார் மாஸ்கோவில் இருந்து விமானம் மூலம் டெல்லி கொண்டு வரப்பட்டுள்ளது. 2018 முதல் புட்டின் இந்த காரை தான் பயன்படுத்துகிறார். ரஷ்யாவைச் சேர்ந்த RS மோட்டார்ஸ் நிறுவனத்தால் இந்த செனட் கார் உருவாக்கப்பட்டது. இது வெடிகுண்டு தாக்குதலையும் தாங்கக்கூடியது. டயர்கள் பஞ்சர் ஆனாலும் காரை தொடர்ந்து இயக்க முடியும். அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். குண்டு துளைக்காத கண்ணாடிகள், தானாக இயங்கும் தீயணைப்பான்கள், தண்ணீரில் விழுந்தாலும் கார் மிதக்கும். பாதுகாப்பான இடத்தை எட்டும் வரை கார் தண்ணீரில் மிதந்தபடியே இயங்கும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் கார் உருவாக்கப்பட்டுள்ளது. காருக்குள் விஷவாயுவை செலுத்த நினைத்தாலும் விஷவாயு செல்லாதபடி ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இரவிலும் தெளிவாக தெரியும் CCTV கேமரா, இன்டர்காம் வசதி, எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் உள்ளிட்ட பல நவீன வசதிகள் மிரள வைக்கின்றன. மொத்தத்தில் விளாடிமிர் புட்டினின் பாதுகாப்பு அரணாக இந்த கார் விளங்குகிறது. சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டின் போது புட்டினுடன் இந்த காரில்தான் பிரதமர் மோடியும் பயணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.